அற்பமான சிலந்தியும் சிறுத்தையும் தருகிற இன்பங்களை, செய்கின்ற விந்தைகளை மனிதன் செய்துவிடவில்லை. மாடும் கூட நாயின் குரலிலிருந்து நாய்க்கு கோபம் என குணமறிந்து விடுகிறது. மிருகங்களை அப்பாவியாக மனிதன் எண்ணுகிறான். தன் பிறவியை மேம்பாடாக நினைக்கிறான். மிருகங்கள் அறிந்த அறிவை மனிதன் அறிந்தானா? மிருகங்கள் உணர்த்தும் குரலின் ஏற்றத்தாழ்வை மக்களை விட விலங்கினங்கள் அதிகம் அறியும் ஆற்றல் நிரம்பியவை. விலங்குகளும் பறவைகளும் வஞ்சனையற்றவை, காலக்கணக்குப்படி சொர்க்கபோகமாய் வாழ்பவை. அவற்றின் கூடுகளும் வாழும் இடங்களும் எத்தனை மெத்தனை இருக்கின்றன. குளிரும் வெப்பமில்லாதபடி தங்கள் உறைவிடத்தை தேடிக் கண்டு சுகமாய் வாழ்கின்றன. காற்றடிக்கும் திக்கில் கூற்றிற்கு வாசல் அமைக்காமல் எதிர்பக்கம் அமைப்பதை அறிவோமா? நற்செய்திகள் தொடரும்.